வேறு ஒரு இடத்துக்கு நான் கொஞ்சம் நகரணும்னு பார்க்குறேன். அந்த லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். அப்போ வந்து லாங்குவேஜ் பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தோணுது வந்து இந்த ஓம் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு சப்தமாக ஒரு பொருள் உள்ளதா இல்லாதா, சப்தங்களில் நான் ஓமாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் வந்து பெருமாள் சொல்லிடுறார். நான் வந்து அதை வந்து வார்த்தைகளில் நான் ஓமாக இருக்கேன்னு சொன்னாலும் கொஞ்சம் டவுட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஓம்ங்கிறது வந்து ஒரு ஒளியாக வந்து நிற்குது. அப்போ வந்து அது வாட் இஸ் ஓம் அப்படின்னு நான் தெரிஞ்சு, நம்ம வந்து எல்லாருமே இது வந்து எந்த மதத்தை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஓம்ங்கிற சவுண்டு, அந்த பெல்லில் அடிக்கிற அந்த ரீங்காரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வி ஃபீல் தட் அந்த ரீங்காரம், அந்த ஓங்காரங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப நவயுக குருக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஏயுஎம்னு சொல்லுன்றா, ஓஎம்னு சொல்லு, ஆனால் எப்படியோ அது ஓம் சொல்லுங்கிறது தான் வந்து அகர உகரம் அகரம் தான் ஒன்று இல்லை. பட் எல்லாத்தையும் சுற்றி ஓம்டா நம்ம எல்லா நாமாவளி சொல்கிறதுக்கு முன்னாடி ஓம் சொல்லிடுறோம் நம்ம. ஸோ வந்து சிவனுக்கும் வந்து ஓம் நமச்சிவாய சொல்லிடுறாங்க, இங்கே வந்து ஓம் நமோ நாராயண. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நிற்கிறதா பெருமாள் மாதிரி சர்வ வியாபி மாதிரி நிற்கிறது வந்து ஓமாக இருக்குது. அந்த ஓம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரணவம்னு பேர் இதுக்கு, பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரம்ங்கிறது ஒரு ஒலி வடிவம். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ சவுண்டு தான். இப்போது நம்ம பொதுவாக மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பொதுவாக சாமியம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ரங்கராஜ், பாண்டே, துஷ்யந்த இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சம்ஸ்கிருத சப்தமோ ஹிந்தி சப்தமோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு மொழியை சார்ந்த ஒரு வார்த்தை. ஆனால் இப்போது வேதம்ங்கிறது பிரதானமாக கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய வேத பாகம், பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒலி வடிவம். அதனால தான் வேதத்துக்கு ரொம்ப பிரதானம் சவுண்டு தான். எந்த இடத்துல ஏற்றுறோம், எந்த இடத்துல இறக்குறோம், எந்த இடத்துல நீட்டி சொல்கிறோம், இதெல்லாம் உதாத்தம், ஸ்வரிதம், தீர்க்கஸ்வரிதம், அனுதாத்தம், இருக்கணும். அந்த டிக்ஷன் ஓரளவுக்கு. அதாவது இப்போ வந்து சம்ஸ்கிருதத்தில் கவி கதக சிம்ஹ கதிதம் கடோர சுகுமார கும்பகம் பீரம் பவ பய பேஷஜமேதத்துன்னு அந்த த பாவெல்லாம் அழுத்துறோம். இது அந்த மொழிக்குண்டான ஒரு அழகு சம்ஸ்கிருதத்தில். ஆனால் வேத மொழியில் இந்த ப்ரனன்சியேஷனை விட அந்த எந்த இடத்துல ஏற்றுறோம், சஹஸ்ர அந்த மேலே ஏற்றணும், சீரு சா புருஷா அந்த இடத்துல இறக்குறோம். இந்த ஏத்தல் இறக்கல் இந்த இசிஜி ரிப்போர்ட் மாதிரி போகிறது பாருங்க, அந்த சவுண்டு தான் வேதத்தில் பிரதானம். அந்த ப்ரனன்சியேஷனை விட, ப்ரனன்சியேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல, ப்ரனன்சியேஷனை விட அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் அந்த சவுண்டு தான். ஏன்னா வேதம்ங்கிறது சவுண்ட். அதனால தான் அதுக்கு சப்த சாஸ்திரம்னு பேரே. அது வந்து ஒரு முக்கியமான பிரமாணம். அந்த வேதத்தில் எவ்வளவோ மந்திரங்கள், எவ்வளவோ வரிகள் இருந்தாலும் அந்த வேதத்தை துவங்குவது இந்த பிரணவத்தை சொல்லி தான். ஹரிஹி பிரணவம், ஹரிஹி பிரணவம், அந்த பிரணவத்தை சொல்லணும். இது ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லுவா அந்த காலத்தில். இந்த பிரணவம்ங்கிறதே ஒரு சீக்ரெட். அதை ரொம்ப ஓப்பனாக வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பிரணவத்துக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது எல்லா இடத்துலையும் சொல்லின்னு வரா, நான் வந்து அதை விருத்தமாக சொல்லலை, அது தப்புன்னு சொல்ல வரல. பட் சரியான விதம்னு பார்த்தேன்னா பெரியோர்கள் வந்து இந்த பிரணவத்தை, அதனால தான் நான் அப்பத்திலேருந்து பார்த்தேன்னா பிரணவம் பிரணவம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லலை. ஹரிஹி பிரணவம் அப்படின்னு அது வந்து பெரியோர்கள் வந்து ரொம்ப அந்த நம்பிக்கை இருக்குது. வெளியில் ரொம்ப சொல்லக்கூடாது. இப்போ அது சொல்கிறவா கூட அதை வந்து இப்போ அஷ்டாட்சரம்னு ஒரு மந்திரோபதேசம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் பிரணவம் வரும், நமஹா சப்தம் வரும், நாராயண சப்தம் வரும், ஆய சப்தம் பின்னாடி சேர்ப்போம். இந்த உபதேசம், இந்த மந்திரோபதேசம் 3 ரகசியங்களில் ஒன்றும் நம்ம ஆச்சாரியன் காதில் சொல்வார். அப்போ கூட நம்ம ஆற்றுல உட்காந்தபடி உதடு கூட அசைக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே சொல்லிக்கணும். அதே மாதிரி இப்போது அந்த தத்ச விதுர்வ அப்படின்னு காயத்ரி ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு பிரணவம் வரும். அந்த பிரணவத்தையும் மனசில் தான் சொல்லிக்கணுங்கிறது. அதனால தான் நீங்கள் பாருங்க, பெரியாழ்வார் நாடும் நகரமும் நன்கு அறிய அவர் என்ன சொன்னார், நமோ நாராயணாய. ஏன் பிரணவத்தை சொல்லலை? நாடும் நகரமும் நன்கறிய வேண்டும் என்றால் நமோ நாராயணாய போருங்கிறார். நீ அதை பிரகடனமாக சொல்லு, பிரணவத்தை மட்டும் உள்ள சொல்லிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்படி ஒருவேளை வெளிப்படையாக சொல்லிட்டா என்ன ஆகிடும்? ஒன்றும் இல்லை, சனாதன தர்மத்தில் ஒன்றும் ஆகாது. அதாவது நம்ம ஒரு பக்தியோட தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மெத்தட்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதை எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு சொல்கிறவா சொல்லிக்கிட்டோம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பிரணவத்தில் 3 சவுண்ட் இருக்குது. அ உ ம.
அகாரார்த்தோ விஷ்ணுர் ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிருத்துன்னு பட்டர் எடுத்தார். அகாரம்னா பரமாத்மா நாராயணனை சொல்லும், ம ஜீவாத்மாவை சொல்லும். மாங்கிறது ஒரு ஜீவாத்மா, ஆங்கிறது பரமாத்மா. இந்த பரமாத்மாவை ஈர்த்து இந்த ஜீவாத்மாவை ஈர்த்து பரமாத்மா கிட்ட கொண்டு ஒருத்தர் சேர்க்கணும். அந்த வேலையை தான் நடுவில் இருக்கக்கூடிய ஊ பண்ணும், பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த ஆ வந்து பரமாத்மாங்கிறது தான் பின்னாடி வள்ளுவர் வந்து அகர முதலை அப்சல்யூட்லி யூ பேங் ஆன். நான் அது வந்து சொல்லலாமா கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா திருவள்ளுவர் திருக்குறள் எடுக்கும்போது அகர முதல எழுத்து எல்லாம் அந்த ஆ ஊ மேல உள்ள ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஆதி பகவன் அதே வார்த்தை ஆதி பகவன்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில் எடுக்கிறார். ஆதி பகவன் எடுக்கிறார் முதல் திருவாய்மொழியில், முதல் 10 வந்துடும் இது பாடல். அப்போ ஆதி பகவன் எடுக்கிறார். அதே வார்த்தை ஆதி பகவன். அந்த ஆதி பகவனான இறைவனை அக்ஷரங்களில் நம்ம வழிபடுறோம். அக்ஷரங்கள்லேயே முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஆலேந்து வழிபடுறோம். அதெல்லாம் அகர முதல. ஸோ அகாரார்த்தோ விஷ்ணு, அ விஷ்ணு. இங்கிலீஷில் கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. அந்த அகாரம் தான் பரமாத்மா, மாங்கிறது ஜீவாத்மா. அந்த மாவை ஆவோட சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பது தான் உ. உகாரார்த்தோ அனன்யார்ஹ சேஷத்துவம். அது கொண்டு சேர்க்கும், யூனிஃபை பண்ணுறது, பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அ உ ம. அதனால தான் ராமர் காட்டுக்கு நடந்து போகும்போது வால்மீகி வியந்து பார்க்கிறார். அக்ரதஃப் பிரயயௌ ராமஹா. அகாரவாச்சியனான ராமன் முன்னே நடக்கின்றான். அக்ரதஃப் பிரயயௌ ராமஹா. சீதா மத்தியே சு மத்தியமா. உகாரவாச்சியான சு மத்தியமா உ சீதை நடக்கிறா. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. ம அ உ ம. அகார உகார மகாரங்கள் பிரணவமே கால் முளைத்து நடப்பது போல் தெரிகின்றதே அப்படின்னு. அதே மாதிரி தேர்தட்டில் அர்ஜுனன் தேர்தட்டிலே காணலாம்னு தேசிகன் எடுப்பார். அதனால இந்த பிரணவம்ங்கிறது ஒரு ஒலி. அந்த ஒலி வடிவத்துக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த விஷயம் இருக்குது. இது குரு முகேன கத்துண்டா அதை நம்ம தியானம் பண்ணும்போது பண்ணலாம். அந்த பிரணவத்தையுமே குருமுகமாக தான் கற்றுக்கணும். அது கத்துண்டா ஒரு எஃபிகசி உண்டு. இது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து கூகுளை பார்த்து மெடிசின் கற்றுக்கிறதுக்கும் ஒரு டாக்டர் ஐ வாண்ட் டு கிவ் தி சேம் எக்ஸாம்பிள். இப்போது ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுது. ஐடியலி நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்போர்ட் வந்துடுத்தா HbA1c தெரியுறதா, ஃபாஸ்டிங் சுகர் தெரியுறதா, டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்கோ, அவர் அட்மினிஸ்டர் பண்ணுவார். ஆனால் பல பேருக்கு என்னென்னா, அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை எனக்கு தெரியும், நானே மெட்ஃபார்மின் ப்ளஸ் கிளிமிப்ரைடுன்னு எழுதி கடையில் வாங்கிக்கிறேன் பார். இதில் என்ன ஆகும்னா, சில பேருக்கு அது ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஆகாமல் இருக்கும். ஏன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்பார். நீங்கள் அந்த மாத்திரை எடுத்துக்கிறீள், அந்த மாத்திரையோட இந்த மாத்திரை இன்டராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ட்ரக் இன்டராக்ஷன் பேர். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு தக்கவாறு இன்னொரு மாத்திரை கொடுப்பார். அவருடைய ஏஜ், அவருடைய ஜெண்டர், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அது வந்து பின்னாடி அவங்களுடைய ஜீன் எப்படி இருக்குங்களை பார்த்து சொல்லுவாங்க.